Hello everyone, welcome back to Princess Collection. இன்றைக்கி நம்ம Princess Collectionல Bracelet Making Seriesல part 3 பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு 2 different kinds of bracelet தான் பண்ண போகிறேன். இது ரொம்ப பேசிக் பிளாஸ்டிக் பீட்ஸ் வச்சு பண்ண போகிறேன். அதே மாதிரி நான் பிளாஸ்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கனால 0.7 எலாஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் வச்சு பண்ணிவிட்டு தென் இது பாருங்கள், இது பேர்ல் மாதிரி இருக்கு இல்லையா, இதுவுமே பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். அது கூட இந்த சில்வர் கலர் சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மாடலில் பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட் நம்ம ஆரஞ்சு கலர் வச்சு மேக் பண்ணலாம். நான் இங்கே ஃபஸ்ட்டு மெஷர்லாம் பண்ண போகிறது இல்லை, டைரெக்டாக த்ரெட்டில் தான் பீட்ஸ் ஜாயின் பண்ணி பண்ண போகிறேன். அதுக்கு எனக்கு எலாஸ்டிக்கோட மெஷர்மெண்ட்லாம் தேவையே இல்லை. ஸோ ஜஸ்ட்டு அதை என்ன பண்ண போகிறேன்னா புல் அவுட் பண்ணிவிட்டு அதுலேயே அங்கே உங்களுக்கு ஹோல் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஜாயின் பண்ணி வச்சுட்டு அதிலே கனெக்ட் பண்ணி தான் நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல லாக் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு பின்னாடி பிரேஸ்லெட்லேருந்து பீட்ஸ் கீழே விழாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைட்டாக அதில் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எண்டில் நீங்கள் பீட்ஸ் ஜாயின் பண்ணலாம். என்னோடய ஹேண்ட் சைஸ்க்கு எனக்கு 21 பீட்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இதில் 21 பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட ஹேண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பீட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. செகண்ட் பிரேஸ்லெட் செய்யும் போது நான் அதில் உங்களுக்கு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணுன்னு சொல்கிறேன். ஏன்னா இது வெறும் பிளாஸ்டிக் பீட்ஸ் ஆட் பண்ணுறதுனால 21 பீட்ஸுன்ற கவுண்ட் இருக்கும். நம்ம கனெக்டர்ஸ் அதே மாதிரி இந்த சுகர் பீட்ஸு நடுவில் வேறு ஏதாவது ரிங் அந்த மாதிரி ஆட் பண்ணும் போது அதோடய சைஸ்லாம் டிஃபர் ஆகும். ஸோ அப்போ எந்த மெஷர்மெண்ட்டில் எத்தனை பீட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்றதுக்காக செகண்ட் பிரேஸ்லெட் செய்கிறப்போ நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் காட்டுறேன். இதில் இப்போ நான் 21 பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நாட் போட போகிறேன். நேற்று நான் யூஸ் பண்ணேன் இல்லையா செகண்ட் மெத்தட், அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் இதில் நாட் போட போகிறேன். ஃபஸ்ட்டு டபுள் நாட்டு, அதுக்கப்புறம் ஒரு டபுள் நாட்டு. அதுக்கப்புறம் நான் நேற்று சொன்ன நம்ம க்ளூ வச்சு செக்யூர் பண்ணிட்டோன்னா அது இன்னுமே அதில் நல்லா க்ரிப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்லேயே எலாஸ்டிக் ரிமூவ் ஆகாது. நான் நேற்று சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் செக்யூர் பண்ணுறதுக்கு இந்த B7000 க்ளூ தான் நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். நாட் போட்டோம் இல்லையா, போட்டுட்டு அந்த இடத்துல ஜஸ்ட்டு ஒரு 1 ட்ராப் மட்டும் போட்டுட்டு அது பீட்ஸில் டச் ஆனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா பீட்ஸ் எதுவுமே ஆகாது. ஸோ அதில் போட்டுட்டு ஜஸ்ட் அதை அப்படியே ட்ரை பண்ண விடுங்க. ஒரு 5 or 10 செகண்ட்ஸ் விட்டிங்கன்னா அந்த ஜெல் லைக் ஸ்ட்ரக்சர் வரும் இல்லையா, அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். அதை நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறமா அது நம்மளுக்கு லென்த் எலாஸ்டிக் நம்மளுக்கு கொஞ்சம் விட்டுட்டு பேலன்ஸ் கட் பண்ணிடலாம். இப்போ இந்த த்ரெட் வெளியில் தெரியுது இல்லையா, இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி பீட்ஸ் உள்ளே விட்டுட்டிங்கன்னா அது வெளியே வராது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி க்ளூவும் அப்ளை பண்ணிட்டுருக்கனால அதுவுமே உள்ளே ஸ்டிக் ஆகிக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் விட்டிங்கன்னா அவள் தான் நம்மளோட பிரேஸ்லெட் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம செகண்ட் பிரேஸ்லெட் செய்யலாம். இதுக்கு நான் பேர்ல் அந்த பிளாஸ்டிக் பீட்ஸும் சில்வர் சுகர் பீட்ஸும் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன். இது பார்த்திங்களா, இது எனக்கு கரெக்டாக இருக்குது ஆரஞ்சு கலர். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி 21 பீட்ஸ் என்னோடய ஹேண்ட் சைஸுன்ட்டு, அதனால் இப்போ இந்த செகண்ட் செய்யும் போது நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இதுவுமே நான் 0.7 எலாஸ்டிக்கில் தான் செய்ய போகிறேன். ஏன்னா அதுவுமே பிளாஸ்டிக் பீட்ஸுன்றனால லைட் வெயிட் தான். ஸோ நம்ம அதிலே செய்யலாம். பீட்ஸ் எடுத்துகிட்டு எலாஸ்டிக் பீட்ஸு சுகர் பீட்ஸும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இதை மெஷர் பண்ணுறதுக்கு நான் மெஷரிங் டேப் எடுத்திருக்கேன். ஏன்னா மெஷரிங் டேப் தான் நம்ம ஹேண்ட் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். இந்த எலாஸ்டிக்கும் நான் அதே மாதிரி அந்த எண்டில் லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சுகர் பீட், அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பேர்ல், அகெயின் சுகர் பீட், ஒயிட் பேர்ல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்டர்னேட்டிவாக ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். இதே ப்ராசஸை நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் ஒரு டிசைன் தான். இது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி பண்ணுறது தான். இது ஜஸ்ட் நான் பேசிக்காக காமிச்சிருக்கேன். ஸோ நான் இப்போ ஒரு 5 to 6 பீட்ஸ் 7 பீட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள், இப்படி தான் பேட்டர்ன் இருக்கும். இந்த மாதிரி நான் ரிப்பீட் பண்ணி ஒரு 10-12 பீட்ஸ் கிட்ட போட்டுட்டேன்.
இப்போ வந்து நான் மெஷர் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு நான் என் ஹேண்ட் சைஸ் வந்து நான் மெஷர் பண்ணிக்கிறேன். அதை பார்த்திங்கன்னா எக்ஸாக்டானா 6 இன்ச் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு 6.5 வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம இதில் நாட் போடணும் இல்லையா, அதனால் நான் 7 வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் மெஷர் பண்ணி பார்க்குறப்போ அந்த எட்ஜ் சுகர் பீட்ஸ்லேருந்து நான் மெஷர் பண்ணி பார்க்கும்போது அது வந்து சைஸ் சின்னதாக தான் இருந்தது. நம்மளுக்கு அட்லீஸ்ட் 6.25 வேணும். ஸோ நான் இன்னும் ஒரு 2 பீட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து 6.50 இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப அப்படியே ரொம்ப டைட்டாக பிடிக்காமல் கொஞ்சம் லூஸாகவுமே கம்ஃபர்டபுளாகவுமே இருக்கும். அதுக்காக இப்போ வந்து நம்ம ஆசிட்டிஸ் நாட் போட்டுக்கலாம். டபுள் நாட் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அகெயின் டபுள் நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ளூ வச்சு செக்யூர் பண்ண போகிறோம். அந்த நாட் நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வெறும் அந்த நாட் மட்டும் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. B7000 நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எலாஸ்டிக் வந்து கட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆக விடுங்க. ஜஸ்ட் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் போதும். அதுக்கப்புறமா நம்ம அதை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம்னா அந்த 100 பீட்குள்ளே விட்டு அந்த நாட்டை வந்து அங்கேயே செக்யூர் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ஒரு 10 செகண்ட்ஸ் சும்மா விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் அந்த பீட் இது பார்த்திங்களா, நான் உள்ளே விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு அந்த நாட் நீங்கள் எங்கே போட்டிங்கன்னு தெரியாது. அதே மாதிரி நம்ம அதில் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கனால அந்த க்ளூவுமே வந்து பீட்ஸில் ஸ்டிக் ஆகுறனால உங்களுக்கு வந்து அது வெளியிலையும் வராது அவ்வளோ சீக்கிரம். நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour இல்லை 1 hour அதை ட்ரை ஆக விட்டிங்கனாலே நல்லா கம்ஃபர்டபுளாகும். அவ்வளோதான், நம்ம பீட்ஸ் வந்து செஞ்சிட்டோம். ஸோ நாளைக்கு பிரேஸ்லெட் மேக்கிங் சீரீஸ் 4ல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.